வாஞ்சிநாதன் அவர்கள் மிக தெளிவாக என் மீது என்ன குற்றச்சாட்டு என்பது எனக்கு தெரியாது, நீங்கள் எழுத்துப்பூர்வமாக சட்டப்படி குற்றச்சாட்டை கொடுத்தால் நான் பதிலளிக்க தயார் என்று அவர் கூறிய பின்னால் நீ என்ன கோழையா என்று ஒரு வழக்கறிஞரை பார்த்து கேட்பது எந்த சட்ட நடைமுறை என்ற ஒரு கேள்வி இந்த நாட்டிலே வழக்கறிஞர் சமுதாயத்தின் முன்னாலும் நீதிமன்றங்களின் முன்னாலும் எழுந்துள்ளது. நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் சட்டவிரோதமாக கடைபிடித்த இந்த நடைமுறை எங்கேயுமே இல்லாத ஒரு நடைமுறை. ப்ரீ காக்னிசன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் நோட்டீஸ் அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க, கண்டம் நோட்டீஸ் இல்லையா? அப்படின்னா இந்த நோட்டீஸ எந்த சட்ட முறைகளை பின்பற்றி நீங்கள் அனுப்பினீர்கள்? இந்த நோட்டீஸ் அனுப்புறதுக்கு ஏதாவது அடிப்படை இருக்கா? நீதிபதி சாமிநாதன் அவர்கள் நீதிபதியாக தொடர்வதற்கு லாயக்கில்லாதவர், அவர் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய 2 நபர் பெஞ்சினுடைய தலைமை தாங்கும் நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் திடீரென மிக அவசர கோலத்திலே வாஞ்சிநாதனுக்கு சட்டவிரோதமாக அரசியல் சட்டம் 21க்கு முற்றிலும் முரணாக, இயற்கை நியதிக்கு முற்றிலும் முரணாக ஒரு சமனை அனுப்பி அவர் ஆஜரான வழக்கு அதிலிருந்து அவர் ஏற்கனவே விலக்கிவிட்டார். அந்த வழக்கிலே ஒரு சமனை அனுப்பி அவசர கோலத்திலே 1.25 மணிக்கு அவரை அழைத்து அந்த வழக்கிலே நீங்கள் ஆஜராகிறீர்களா என்று கேட்ட பின்னால் இல்லை, நான் ஏற்கனவே சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து கொடுத்துட்டேன், நான் வேற வழக்கில் அப்பியரான்னு சொன்ன பிறகு அதோடு அந்த விவரம் அங்கே முடிந்து விட்டது. ஆனால் அந்த வழக்கை கைவிட்டு விட்டு என் மீது ஜாதி பேரிலோ மதத்தின் பேரிலே குற்றம் சுமத்துகிறீர்களா? உடனே பதில் வேண்டும் என்றால் இது என்ன சட்டத்தின் ஆட்சி நீதிமன்றங்களில் நடக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. ஏனெனில் வாஞ்சிநாதன் அவர்கள் மிக தெளிவாக என் மீது என்ன குற்றச்சாட்டு என்பது எனக்கு தெரியாது, நீங்கள் எழுத்துப்பூர்வமாக சட்டப்படி குற்றச்சாட்டை கொடுத்தால் நான் பதிலளிக்க தயார் என்று அவர் கூறிய பின்னால் நீ என்ன கோழையா என்று ஒரு வழக்கறிஞரை பார்த்து கேட்பது எந்த சட்ட நடைமுறை என்ற ஒரு கேள்வி இந்த நாட்டிலே வழக்கறிஞர் சமுதாயத்தின் முன்னாலும் நீதிமன்றங்களின் முன்னாலும் எழுந்துள்ளது. நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் சட்டவிரோதமாக கடைபிடித்த இந்த நடைமுறை எங்கேயுமே இல்லாத ஒரு நடைமுறை. இந்த வாஞ்சிநாதன் ஒரு சாதாரண வழக்கறிஞர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த சமூக செயற்பாட்டாளர். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு முதல் திருப்பரங்குன்றம் அந்த கோயில் பிரச்சனை முதல் அனைத்து பிரச்சனைகளிலும் தென் மாவட்டங்களிலே மக்களுடைய சமூக உரிமைகளுக்காக, மனித உரிமைகளுக்காக தைரியமாக போராடி வரும் ஒரு சமூக செயற்பாட்டாளரை ஒரு வழக்கறிஞரை அழைத்து நீ கோழையா என்று கேட்பது எந்த ஒரு கண்ணியமான நடவடிக்கை என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு இந்தியா முழுவதும் எழுந்துள்ளது. அதனால் தமிழ்நாட்டிலும் இந்தியா முழுவதும் வழக்கறிஞர்கள் கொந்தளித்து போய் உள்ளார்கள். இப்போது இந்த அளிக்கப்பட்ட இந்த நோட்டீஸ் எந்த நடைமுறையும் கடைபிடிக்காம ஒரு என்னது கொடுங்க அந்த நோட்டீஸுக்கே அந்த நோட்டீஸுக்கு ஒரு கேலி கூத்து, ப்ரீ காக்னிசன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் நோட்டீஸ் அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க, கண்டம் நோட்டீஸ் இல்லையா? அப்படின்னா இந்த நோட்டீஸை எந்த சட்ட முறைகளை பின்பற்றி நீங்கள் அனுப்பினீர்கள்? இந்த நோட்டீஸ் அனுப்புறதுக்கு ஏதாவது அடிப்படை இருக்கா? அதனால இந்த சட்டவிரோதமாக அரசியல் சட்டம் 21க்கு விரோதமாக ஜி.ஆர். சாமிநாதன் அவரை அழைத்த இந்த நோட்டீஸை உடனே திரும்ப பெற்று இந்த நடவடிக்கையை இன்றே உடனே கைவிட வேண்டும் என்றுதான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தான் வழக்கறிஞர் உரிமைகளை பாதுகாக்க வாஞ்சிநாதன் உரிமையை பாதுகாக்க இங்கே நாங்கள் நிற்கிறோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் சட்டப்படி உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கு புகார் அனுப்புகிறார். அது 1995ஆம் வருடம் உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியுள்ளது. வழக்கறிஞர்கள் ஏதாவது நீதிபதிகள் மேல் குறை இருந்தால் சட்டப்படி புகார் அனுப்பலாம் என்று. அந்த புகாருக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னால் ஜி.ஆர். சாமிநாதன் சட்டவிரோதமாக இந்த நோட்டீஸ் அனுப்பியதே அரசியல் சட்டம் பிரிவு 21க்கு
முற்றிலும் முரணானது என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். எனவே உடனே இந்த நோட்டீஸை இன்று வாபஸ் பெறாவிட்டால் மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழ்நாட்டிலும் இந்தியா முழுவதும் வெடிக்கும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறோம். சாமிநாதன் அவர்கள் நீதிபதி ஆவதற்கு முன்பாடு RSS இயக்கத்தினுடைய பிரச்சாரராக இருந்தவர். RSS இயக்கத்தினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டிருந்தவர். 1954 தந்தை பெரியார் சொன்னார், RSS கார நீதிபதியாக இருக்கின்ற நாடு புலிகள் வாழுகின்ற காடு என்று சொன்னார். அதுதான் இன்றைக்கு நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக ஒரு இயக்கத்தில் இருக்கின்றவர்கள் நீதிபதி ஆவது என்பது எளிதல்ல. 4 நீதிபதிகளை நான் உதாரணத்துக்கு காட்டுகிறேன். நீதிபதி சந்துரு அவர்கள், நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்கள், நீதிபதி CT செல்வம் அவர்கள், நீதிபதி ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் அவர்கள். சந்துரு அவர்களும் ஹரிபரந்தாமன் அவர்களும் 2 பேரும் சிறு வயதிலிருந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஈடுபட்டவர்கள், போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள், சிறைக்கு சென்றவர்கள். அவர்கள் நீதிபதி ஆனதற்கு பிறகு தங்களுடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து தூக்கி எறிந்து விட்டார். அந்த கருத்துக்களை எப்பொழுதும் அவர் வெளியிலே தன்னுடைய தீர்ப்பிலேயோ நீதிமன்ற நடவடிக்கையிலேயோ சொன்னது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய தீர்ப்புகள் எல்லாம் ஏழை மக்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் என்பதில் தான் அவருடைய எண்ணமே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பரந்தாமன் அவர்கள் நீதிமன்றத்திலே கேட்பார், அவர்களுடைய நிலைமை என்ன. ஒருவர் கோர்ட்டுக்கு வந்தார், அவருடைய நிலை யார் என்ன என்பதை கேட்டு அதுக்கேற்பத்தான் தீர்ப்பு சொல்வார். CT செல்வம் அவர்களுடைய தாத்தா பன்னீர்செல்வம் அவர்கள் ஜஸ்டிஸ் பார்ட்டியை சேர்ந்தவர். ஜஸ்டிஸ் பார்ட்டி என்றார்களே பிராமணர்களுக்கு எதிரானவர். ஆனால் CT செல்வம் அவர்கள் நீதிபதி ஆனதற்கு பிறகு ஒரு பிராமணருக்கு கூட எதிராக அவர் தீர்ப்பு சொன்னது கிடையாது. ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலே முக்கியமான பொறுப்பில் இருந்தவர். நம்பூதிரிபாட் கம்யூனிஸ்ட் மந்திரி சபையிலே கேரளாவிலே மந்திரியாக இருந்தவர். அதற்கு பிறகு கேரளா நீதிபதியாகி உச்ச நீதிமன்றத்தை சென்றவர். அவருடைய எண்ணங்கள் எல்லாம், அவருடைய தீர்ப்புகள் எல்லாம் இன்று பல தீர்ப்புகள் முன்னுதாரணமாக இருக்கின்றன. ஒருவர் அந்த இயக்கத்தை சார்ந்தவர் நீதிபதி ஆகிவிட்டால் நீதிபதிக்கு ஏற்ற குணாதிசயங்கள் தான் இருக்க வேண்டும் ஒழிய மற்ற குணாதிசயங்களோடு இருக்கக்கூடாது. ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். நீதிபதி சாமிநாதன் அவர்கள் நீதிபதியாக தொடர்வதற்கு லாயக்கில்லாதவர். அவர் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். வணக்கம். நன்றி சார்.